single day I'm gonna make something great. That's my way. Every single. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா பிரான் பக்கோடா போட்டுருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும். சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ பிரான் சீசன் இல்லைங்களா, நிறைய பிரான் கிடைக்குது. ஃபிஷ் மார்க்கெட்ல நிறைய பிரான்ஸ் வருது. ஈஸியா வாங்கிட்டு 10 நிமிஷத்துல பக்கோடா ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம் சாப்பிடும்போது, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணலாம், இல்லைனாக்கா சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். போட போட காலி ஆகிடும். ரொம்ப ஈஸியான பிரான் பக்கோடா சூப்பராக போடலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இறால் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ இறால் கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அரிசி மாவு, இது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக போடுறது. அது மாதிரி ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு அது கிறிஸ்பியாக இருக்கும். கடலை மாவு ஒரு 50 கிராம் அளவுக்கு போடுறேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கேசரி கலர் பவுடர், அதில் ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நல்லா கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அதனால் அது போடுறது. இது தனி மிளகாய் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், இல்லைன்னா கறி மசாலா பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமே பிசைஞ்சிக்கோங்க. பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப பிசைய வேண்டாம். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சொத சொதன்னு ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வானலில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றி பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றாவும் போடலாம், 2 3 சேர்த்து போட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தவொடனே எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா இறாலையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா இன்னும் வாசமாக இருக்கும். இறாலெல்லாம் பொரிச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு பொரித்து இறால் கூட சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த இறால் பக்கோடா, ப்ரான் பக்கோடா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.